ஹாய் மக்களே, நான் உங்க சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். சினிமா வட்டாரத்துல இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படுற விஷயத்த பத்தி தான் நாம பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஃபேவரைட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜின் அடுத்த ப்ராஜெக்ட் என்னங்கிறது தான். சமீபத்துல ரிலீஸ் ஆன லோகேஷ் கனகராஜின் கூலி படம் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய வரவேற்பை பெறலன்னு தான் சொல்லணும். விமர்சன ரீதியா கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டுச்சு. சோஷியல் மீடியாவில பலரும் ட்ரோல் செஞ்சாங்க. இப்போ லோகேஷோட அடுத்த படத்துக்கான அப்டேட் தான் ஹாட் டாபிக்கா இருக்கு. கூலி படத்துக்கு பிறகு அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற பிரம்மாண்டமான படத்தை இயக்க போறதா முதல்ல ஒரு தகவல் வந்துச்சு. இந்த கூட்டணி உறுதிங்கிறத ரஜினி சார் மற்றும் கமல் சார் 2 பேருமே சொல்லிருக்காங்க. 46 வருஷம் கழிச்சு இந்த ஜாம்பவான்கள் இணையறது ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட். ஆனா இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போறாரான்னு வெளிப்படையா இன்னும் சொல்லல. இந்த சலசலப்பு ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஒரு லேட்டஸ்ட் அண்ட் செம மாஸ் அப்டேட் ஒன்னு வெளியாகி இருக்கு. என்னன்னா, நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெலுங்கு சினிமாவின் பவர் ஸ்டார் பவன் கல்யாண வச்சு ஒரு புது படம் இயக்க போறதா தகவல் காட்டுத்தீ போல பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த படத்தை கேவிஎன் நிறுவனம் தயாரிக்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. இந்த கேவிஎன் நிறுவனம் இப்போ தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. யோசிச்சு பாருங்க, லோகேஷ் கனகராஜோட ஸ்டைலிஷ் மேக்கிங், மாஸ் ஹீரோ பவன் கல்யாணோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தா தியேட்டர்ல விசில் சத்தம் தான் கேட்கும். ஒரு பிரம்மாண்டமான பான் இந்தியா படமா இது இருக்கும்னு சினிமா வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. ஆனா இந்த லோகேஷ் மைனஸ் பவன் கல்யாண் காம்போ உறுதியான்னு கேட்டா இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மெகா கூட்டணி எப்போ இணையும்னு. லோகேஷ் கனகராஜ், ரஜினி கமல் படம் இல்ல பவன் கல்யாண் படம், எதுவா இருந்தாலும் அதோட அடுத்த அப்டேட்ட நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட சந்திக்கிறேன்.